பாஸ் சீசன் 8 டே 51 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 51 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் கேம் இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவல் கேமை இனிமேலாச்சும் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த வீட்டுக்கு நடுவில் அந்த கோடு அப்படின்றதையே எடுத்து விட்டுருந்தாங்க. ஏன்னா பாய்ஸ் டீம் ஒரு கேங்காகவும் கேர்ள்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேங்காகவும் பிரிஞ்சு வந்துட்டு அந்த இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றதே இல்லாமல் ஒரு டீம் கேமாகவே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால தான் வீட்டுக்கு நடுவில் அந்த கோடை எடுத்துட்டு இந்த கேமை சுவாரஸ்யப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ வச்ச கையோட பார்த்தோம் அப்படின்னா முந்தானத்து இருக்கு இல்லையா, முந்தானத்து வந்துட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக எதுவும் நடக்கல. ஸோ நேற்று வந்துட்டு டாஸ்க்குக்கான டே அப்படின்றதுனால வந்துட்டு நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படின்ற ஒரு டாஸ்க்கை வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அது வந்துட்டு எல்லா சீசன்ஸ்லையுமே மேபி இருந்த டாஸ்க் தான் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 3 சீசன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல சண்டை வரதுக்கான டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்ட டாஸ்க்கே அதுதான். ஸோ அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணப்பட்டோன்னே பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலிட்டி அப்படின்றது வந்துட்டு கை கொடுக்காது, டீம் கேம் தான் கை கொடுக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கேம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட உடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் ஜாக் இருக்காங்க இல்லையா, ஜாக்கு, சவுண்டு, ரயானு இவங்கெல்லாம் ஒரு செட்டாக வந்துட்டு பிரிகிறாங்க. உன் பொம்மையை நீ எடுத்துரு, என் பொம்மையை நான் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா முத்து, மஞ்சரி, தீபக், சாச்சனா இவங்கெல்லாம் ஒரு கேங்காக பிரிகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, தர்ஷிகா, விஜய், விஷால், அருண் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கேங்காக பிரிகிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 குரூப்பாக, அதாவது பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு அந்த கேம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டீமாக இருக்காங்க, அதை பிரித்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி விளையாண்ட இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற டீம், முத்து தலைமையில் ஒரு டீம், இன்னொரு டீம் பார்த்தோம் அப்படின்னா ஜாக் இருக்காங்க இல்லையா, ஜாக் தலைமையில் ஒரு டீம், விஜய், விஷால், தர்ஷிகா அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டீமாக விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கான நான் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு நடுவில் அந்த கோட்டெல்லாம் எடுத்தேன், அதுக்கு டீம் 2ஆக இருந்தே விளையாடி இருக்கலாமே அப்படின்றதான் மேபி பிக் பாஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய மைண்ட் செட்டாக இருந்திருக்கும். அந்த டாஸ்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக சொல்லியிருந்தாங்க, யாரை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பொம்மை, யாரை நீங்கள் சேவ் பண்ணிடவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான பொம்மை, இதை வச்சு தான் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இண்டிவிஜுவலிட்டி பேஸில் அந்த கேம் அப்படின்றத விளையாடி இருந்தாங்க அப்படின்னா லைக் சாச்சனா இல்லை பவித்ரா வந்துட்டு ஒரு பொம்மையை எடுக்கிறாங்க, அந்த பொம்மை வந்துட்டு முத்துக்கோனுடைய பொம்மையாவோ இல்லை விஜய், விஷாலுடைய பொம்மையாவோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த ரவுண்டுக்கு போகணுமா வேணாமா, இவங்க அடுத்த ரவுண்டுக்கு முன்னேக்கு போகணும் இல்லை இவங்க இந்த கேமை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் விளையாடி இருந்தாங்கன்னா அந்த கேம் கரெக்டாக இருந்திருக்கும், அது இண்டிவிஜுவலிட்டியும் போயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ விஜய், விஷால் பொம்மை கிடைக்குது அப்படின்னா ஓகே அடுத்த ரவுண்டுக்கு வரட்டும், அடுத்த ரவுண்டில் அவனை பார்த்துக்கலாம்னு சொல்லி பவித்ரா நினச்சி அதை வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கேம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும், அடுத்தடுத்த ரவுண்ட்ஸை போயிருக்கும். பட் ஏன் பொம்மை போதா, நான் அடுத்த ரவுண்டுக்கு போனால் தான் இந்த பொம்மையை வைப்பேன், நான் அடுத்த ரவுண்டுக்கு போறேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கேமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா டைம் ரொம்ப இழுத்து விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா இருக்காங்க இல்லையா, அன்ஷிதாவுடைய டிசிஷன்ஸ் வந்துட்டு ஒரு அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, தர்ஷிகா பொம்மையை கைமாத்திலாம் ஒரு இஷ்யூ அப்படின்றது நடந்துருந்துச்சு. செகண்ட் ரவுண்டுக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னா மஞ்சளுடைய பொம்மை வந்துட்டு கரெக்டாக தர்ஷிகா கையில், ஜாக்லினுடைய பொம்மை மஞ்சரி கையில், நம்ம ஜாக் இருக்காங்க இல்லையா அவங்க கையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீபக் பொம்மை அப்படின்னு வந்துட்டு மாட்டிருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தோன்னா அன்ஷிதா இருக்காங்க இல்லையா, அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு மஞ்சரி வெளியே போகணும், ஸோ மஞ்சரி பொம்மையை நான் வைக்க முடியாது, தீபக் இருக்கார் இல்லையா அவர் சேவ் பண்ணணும், ஸோ அந்த பொம்மையை வேணால் நீங்கள் வைங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அன்ஷிதாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தீபக் சேவ் ஆகும், இன்னொரு பக்கத்தில் மஞ்சரி இருக்காங்க இல்லையா அவங்க வெளியே போகணும் அப்படின்றத ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. பட் அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டஃப் ஃபைட் அப்படின்றத ஜாக்லினும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது கிட்டத்தட்ட அந்த கேம் முடியும் போது 3-3:15 மணி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 8 மணிக்கெலாம் வந்துட்டு மறுபடியும் நாய் கத்தி எழுப்பி விட்டுரும், அந்த அன்றாட வேலைகளையும் பார்க்கணும், ப்ளஸ் டாஸ்க்கும் விளாடணும் அப்படின்ற இருக்கும்போதும் பார்த்தோன்னா டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு ஹார்ட் ஃபைட் அப்படின்றத அன்ஷிதா விசஸ் ஜாக்லின் போட்டாங்க. பட் இந்த நேச்சர் கால் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதாவால் அந்த கேம் அப்படின்றத தொடர்ந்து விளையாட முடியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வீரவசனம்லாம் பேசியிருந்தாலும் கூட கடைசியில் மஞ்சரி பொம்மை இருக்கு இல்லையா அது உள்ள போய் சேவ் ஆயிருக்கு. ஸோ மஞ்சரியை வச்சு செஞ்சதுனால பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி இன்னைக்கு கேமை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட் உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மஞ்சரியை நேற்று வந்துட்டு டார்கெட் பண்ண மாதிரி பண்ணதுனால இன்னைக்கு வந்துட்டு நான் எல்லாரையும் வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லி மஞ்சரி நேற்றே சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வச்சு செய்கிறாங்களா இல்லை அவங்க வச்சு செய்யப்பட போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் மஞ்சரி அண்ட் அன்ஷிதா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய விளையாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த கேம்லேயே ரொம்ப பெரிய இஷ்யூவாக போய்கிட்டு இருக்க வந்திருக்குது விஜய், விஷால் இருக்கார் இல்லையா அவர் தர்ஷிகா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஷால்
விஷாலை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகாவோட பேசுறாரு, ஒரு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதாவோட பேசுறாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு பையனுக்காக 2 பொண்ணுங்க அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம்னா பவித்ரா அண்ட் ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எடுத்துட்டு போக அதுல வந்து அன்ஷிதா அப்படியே ஓரம் கட்டிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க தெளிவாக உடச்சே பேசியிருந்தாங்க, என் பர்சனல் லைஃப்ல நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றதுக்குள்ள போனதுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷாலுடனான அந்த கன்வர்சேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால வந்துட்டு தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, தர்ஷிகா மேலே ஒரு பிளாக் மார்க் அப்படின்றது வீட்டுக்குள்ளேயே விழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா உள்ள வந்து புதுசில் டஃப் காம்படிட்டர் உமன்ஸ் டீமுக்காக விளையாடிக்கிட்டு இருந்தவங்க டாப் 5க்குள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷனோட இருந்த தர்ஷிகா பார்த்தோம் அப்படின்னா இந்த லவ் ட்ராக்குள்ளே போனதுக்கப்புறமா ஆள் எங்கப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். மேபி அவங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அது அவங்களுடைய கேமை அஃபெக்ட் பண்ணுதோ அப்படின்றதான் சக ஹவுஸ்மேட்ஸாக இருக்கக்கூடிய ஆனந்தி, பவித்ரா இவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தோன்னா தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்து ஒரு 10 ஸ்டெப் பேக் எடுத்து நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை போய் சொன்னோம் அப்படின்னாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க போகிறது கிடையாது. இல்லை இது வேணாம், இது கரெக்ட் இல்லை, இந்த இடத்துல இது தேவையில்லைன்னு சொன்னாலும் இல்லை எனக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி பண்ண போகிறாங்க, ப்ளஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அவங்களால நம்ம பேரும் வெளியில் சேர்ந்து கெட்டக்கூடாது அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா 2 பேரும் உஷாராக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, தர்ஷிகாட்ட ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷனாக கூட பார்த்தோம்னா அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல தர்ஷிகாக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது உமன்ஸ் டீம் பெரிய அளவில் கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தர்ஷிகா மறுபடியும் எப்படி இந்த கேம் பிளே அப்படின்றத கொண்டு போக போகிறாங்க அப்படின்றதும் அவங்க கைகளில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ கேமை விட்டு அவுட் ஆஃப் ஜோனில் இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். 3வது விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் அண்ட் மஞ்சரியுடைய ஃபைட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சவுண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா டே பை டே வந்துட்டு அந்த பேசக்கூடிய ஸ்லாங்காக இருந்தாலும் சரி, பேசக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி ஹைலைட்டடாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி நேற்று கொடுத்த ரிப்ளைஸ் இருக்கு இல்லையா, 2 பேரும் வந்துட்டு பார்த்தோம் என்னமோ சண்டையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் அந்த டாக் அப்படின்றது இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்கமிங் வீக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அடித்து ஆடினா தான் அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது போக முடியும். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்குமே, அதாவது நடந்து முடிஞ்சிருக்க எபிசோட்ஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா தீபக் இருக்கார் இல்லையா, தீபக் அண்ட் தர்ஷி 2 பேருமே கேம் விட்டு வெளியே போயிருக்கிறதுனால இனி யாருடைய பொம்மை வெளியே போகுது, யார் கடைசியாக அந்த பொம்மை டாஸ்கில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் இந்த டாஸ்கில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுதுன்றதை கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 52 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.